ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைனான்ஸ் வெப்3 வேலட்டோட கிரியேட்டர் பிட் ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 8 மில்லியன் பிட் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ராப் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஜான் 14th அன்றைக்கி ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஜான் 27th அன்றைக்கி ஆட்ராப் வந்து எண்ட் ஆக போகுது. ஒரு லிமிடெட் டைம் ஆட்ராப் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். லிமிடெட் டைப் ஆட்ராப் மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 40,000 யூசர்ஸ்க்கு மட்டும் தான் ஆட்ராப்பும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு லிமிட்டட் யூசர்ஸ் ஆட்ராப்பும் கூட. ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 24,500 யூசர்ஸ் தான் வந்து ரிமைனிங் இருக்கிறாங்க. அந்த குவார்ட்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ஆட்ராப்பில் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் ஜான் 14லேருந்து ஜான் 21 இந்த டைம் லைனுக்குள்ளே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஆட்ராப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபண்டிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் உங்கள் ஃபண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு $15-17 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 நாளைக்கு வந்து லாக் பண்ணணும். 14 நாளைக்கு அப்புறமேட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் லாக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆட்ராப்பில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். முன்னாடியே சொல்லிடுறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பதிலாக ஜாயின் பண்ண விரும்பாதவங்க இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, லாக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வித்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து வந்து பார்க்கலாம். சரி, ஸோ எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்ணியிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், இந்த ஆட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெரிஃபைடு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ என்னோடய பைனான்ஸ் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே அசெட்ஸ் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டுன்ற 2 ஆப்ஷன் இருக்கும். வேலெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் வேலெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுற மாதிரி வரும். செட்டப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும். இந்த டிஸ்கவர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ராப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த எக்ஸ்க்ளூசிவ் கிரியேட்டர் பிட் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஜாயினும் கிளிக் பண்ணுங்கள். இந்த கேம்பெயினில் தான் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இதில் ஒரு 5 டாஸ்க் இருக்குது. இந்த 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா இந்த ஆட்ராப்பில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ குவாட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 24,596 குவாட்டா இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு பாதி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 15,000 பீப்புளுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். சரி, இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 ஏஜென்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் பண்ணணும் 40 டேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஏஜென்ட் டோக்கன் வந்து முதல்ல தேவைப்படுது. இந்த ஏஜென்ட் டோக்கனை எப்படி வாங்குறதுன்ட்டு சொல்கிறேன். பேக் வாங்க. பேக் வந்த பிறகு கீழே அசெட்ஸ் இருக்கும். இந்த அசெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிசீவ் அப்படின்னு இருக்கும். ரிசீவ் கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ் டோக்கன் வியா அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த EVM வேலட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு $15-16 வரத்தில் ETH வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருந்து கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் ஃபீஸ் லோவாக இருக்கிற இன்னொரு மெத்தட் நான் வந்து சொல்லித்தரேன். இதில் நீங்கள் USDT டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேடில் போய்ட்டு ETH பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டு கொண்டு வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் வந்து காப்பி பண்ணியாச்சா. அண்ட் காப்பி பண்ண பிறகு C வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. C வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $16 வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகே, $16 டெபாசிட் ஆகிடுச்சு. இப்போ ETH பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்வாப் மேலே USDT, கீழே ETH மேக்ஸ் $16 என்டர் பண்ணியாச்சு. ஸ்வாப் நவ். ஸ்வாப் ஆகிடுச்சு. டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் கிளிக் பண்ணுங்கள். Web3 வேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அட்ரஸ்க்கு ETH வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் ETH செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணும்போது பேஸ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆல். அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சென்ட் நவ். ஓகே, ஸோ பேஸ் ETH வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிட்டோம்.
இது ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டெபாசிட் பண்ண அந்த ETH வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன பிறகு கீழே ட்ரேடுன்னு இருக்கும், இந்த ட்ரேடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு மேலே BNB இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ETH வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் வந்து நிறையா இருக்கும், பேஸ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே USDC இருக்குது. இதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த ஏஜென்ட் ஆல்கோ அப்படிங்கிற இந்த டோக்கன் இருக்கும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காயின் தான் நம்ம வாங்க போகிறோம். ஒரு 20 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு 0.004 நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19.13 காயின் கிடைக்குது. ஸோ ஒரு 4.2 வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 4.2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டோக்கன் கிடைக்குது. 20.1 இருக்குது. ஸோ நான் ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர்டர் சப்மிட்டட் அப்படின்னு வருது. அசெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஏஜென்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆகிடும். பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஒரு $14.3 இருக்குது. ரிமைனிங் ஒரு $1 ETH இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டேரெக்டாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். டிஸ்கவரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கிரியேட்டர் பிட் கேம்பெயின் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட் இந்த டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் நான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பேஸ் நெட்வொர்க் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவும் வரல. சரி, இப்போ கீழே வரலாம். ஓகே, ஸோ இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா எனக்கு காட்டுற மாதிரி கனெக்ட் அப்படின்னு காட்டும். இந்த கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பைனான்ஸ் Web3 வாலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். பேஸ் டோக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே மேலே வாங்க. மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு இருக்குது. இந்த மெம்பர்ஷிப் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த மெம்பர்ஷிப் நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏஜென்ட் டோக்கன் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துல 20 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ 20 என்ட்ரு பண்ணியாச்சு. என்டர் பண்ண பிறகு இந்த இடத்துல லாக்அப் அப்படின்ட்டு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து லாக்கிங் அப்படின்ட்டு வரும். இது வந்து ஷோ ஆகிற ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். அப்போ நம்மளுக்கு லாக்அப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டோம். நம்மளுக்கு மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வெரிஃபைன்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டாஸ்க் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். இதுதான் மெயின் டாஸ்க்கு. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் நோ அப்படின்றக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நோ அப்படின்றக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ட்விட்டர் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பைண்ட் எக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ட்விட்டர் வந்து ஆத்தரைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. டன். இப்போ நம்ம ஆத்தரைஸ் பண்ணியாச்சு. ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இன்டூ மார்க் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம டாஸ்க்கு ஃபஸ்ட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட்டை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் நோ கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே, பேக் வந்துட்டு அகெயின் இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபாலோ, வெரிஃபை. ஓகே, பேக். அடுத்த டாஸ்க்கு இதுவும் ஃபாலோ தான். பைனான்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வெரிஃபை டேரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் நவ். இந்த பேஜ் வந்து ஒரு முறை ரீபோஸ்ட் பண்ணிவிடுங்க அண்ட் வெரிஃபை. ஓகே, ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டோம் அப்படின்னா அந்த 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு எலிஜிபிள். அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் டிஜி அப்படின்னு இருக்குது. டிஜி அப்போ தான் நம்மளுக்கு டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களாம். 8 மில்லியன் பிட் டோக்கன்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டோட்டல் யூசர்ஸ் வந்து 40,000. நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பர் யூசருக்கு 200 பிட் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எலிஜிபிள் ஆக பாருங்கள். 21st அன்றைக்கி ஆட்ராப் வந்து எண்ட் ஆகிடும். அண்ட் இந்த டிஜி லிஸ்டிங் டே அப்டேட் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம லாக் பண்ண அந்த ஏஜென்ட் டோக்கன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்து அசெட் வந்து கிளிக் பண்ணலாம்.
ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஏஜென்ட் டோக்கன் இருக்காது. ஸோ நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். இந்த டோக்கன் எப்போ கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 14 நாள் வந்து கழிட்டோம். ஸோ 14 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி அந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட்ராப்பில் வந்து எலிஜிபிள் ஆக பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பேஸ் ETS நம்மளுக்கு ரிமைனிங் கொஞ்சம் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நெட்வொர்க் ஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே போல் ஒரு சூப்பரான ஆட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye. Tada guys.